ஒரு சின்ன வயசு பையன்கிட்ட நீ வளர்ந்து பெரியவனாகி என்ன ஆக போகிறேன்னு கேட்டால் டாக்டர் ஆகிட்டு உயிர்களை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லுவான். போலீஸ் ஆகிட்டு ஊரை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லுவான். மிலிட்ரிக்காரன் ஆகிட்டு நாட்டை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லுவான். அதே பையனை படித்து முடித்ததுக்கப்புறம் கேட்டால் டாக்டராக போகிறேன்னு தான் சொல்லுவான். ஆனால் உயிர்களை காப்பாற்றுறதை பற்றி யோசிக்க மாட்டான். ஈஸியாரில் வீடு வாங்கணும்னு சொல்லுவான். பென்ஸ் காரில் போகணும்னு சொல்லுவான். ஸோ சூப்பர் ஹீரோ மாதிரி யோசிச்சுட்டு இருந்த ஒரு பையன் சுயநலவாதியாக மாறிடுவான். அதுக்கு காரணம் நம்மளோட கல்வி முறை. அப்போ நம்ம நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றீங்களா? 150%. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மீனோட திறமையை டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக அதை மறையற சொன்னால் அது ஃபெயில் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மறையற தெரியாது, நீந்த மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இங்கே எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன திறமை இருக்குன்னு தெரிஞ்சிக்காம நாமளாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி எல்லாருக்கும் ஒரே விதமான டெஸ்ட் வச்சு அதில் யாராவது ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவன் வாழ்க்கையிலே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சிட்ருக்கோம். இங்கே ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குது. அந்த திறமையை வெளியே கொண்டு வர்றது தான் நம்ம கல்வி முறையாக இருக்கணும். என்ன கட்சி நடத்துறீங்க நீங்கள்? முதல்ல உன்னை தலைவன் சொல்ல சொன்னீங்க, அப்புறம் அவன் பிள்ளைய தலைவன் சொல்ல சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அவன் பிள்ளைய தலைவன் சொல்ல சொல்லுவீங்க. ஏன்னா இதே தான் வேலையா உங்களுக்கு? நான் வாழ்க்கை பூரா உங்கள் வீட்டிலே தலைவன் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் நாங்கள் எப்போ தலைவன் ஆகுறது? காலம் பூரா கொடியை பிடிச்சிட்டு உங்களுக்கு கும்பிட்டு போட்டுக்கிட்டே இருக்கணுமா நாங்கள்? ஏன் எங்களுக்கெல்லாம் பதவி ஆசை வரக்கூடாதா? இந்த கோர்ட்டில் குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவன் மேல் கோர்ட்டில் நிரபராதின்னு விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னா அப்புறம் இந்த கோர்ட் எதுக்கு, நீங்கள் எதுக்கு, நான் எதுக்கு, இந்த வக்கீலுங்க எதுக்கு? ஒரு வழக்கு 2 தீர்ப்பா? அப்படி 2 தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலையும் நீதித்துறையிலையும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஹைகோர்ட்டு சென்னையில், சுப்ரீம் கோர்ட்டு டெல்லியில். பணம் இருக்கிறவன் எங்கே வேணாலும் போய் வாதாடி ஜெயிக்க முடியும். ஏழைங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கேஸை ஒரு கோர்ட்டில் ஒரு முறைக்கு 100 முறை வேணாலும் விசாரிங்க, ஆனால் தீர்ப்பு ஒன்றா தான் இருக்கணும். இங்கே குற்றங்கள் தான் திருத்தப்படணுமே தவிர தீர்ப்புகள் திருத்தப்படக்கூடாது. யுவரானர், என்ன தப்பு? உனக்கு தப்பு, எனக்கு சரி. பசி உறக்க மாதிரி காதல் இயற்கையானது, ஒவ்வொரு மனுஷனுக்கு வரும். ஆனால் சாதி இயற்கையானது இல்லை, இடையில ஒரு சதிகாரம் உருவாக்கணுது. சட்டம் போடுறீங்களோ? புதுசாக நீங்கள் ஒரு சட்டம் போடுறீங்களோ? சாதி பார்த்து தான் காதல் வருமோ? ஏயா உலகம் பூரா மனுஷன் வேறு கிரகத்தில் போய் குடியேறதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்னென்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தால் இன்னும் இந்த அழிவு போன சாதியை பிடிச்சே தூக்கிக்கிட்டு இருக்கீங்க. 21ஆம் நூற்றாண்டில் உங்களை மாதிரி படித்த இளைஞர்கள் எல்லாம் சாதி பேசிட்டு தெரிஞ்சால் எப்படி உருப்படும்? முதல்ல அதை விட்டு வெளியில் வர பாருங்கய்யா. பார்த்தா தெரியல? பார்த்தா தெரியாத சாதி சொன்னால் மட்டும் தெரிஞ்சுக்குமாயா? தெரியாத சாதியை ஏயா தேடி தேடி அலையிறீங்க? அப்படி என்னத்தை தான் ஏன் பெருமையை கண்டீங்க? சரி, இவ்வளோ பேசுகிறீங்க. சாலையில் போகும்போது உங்களுக்கே ஒரு விபத்தாயிருது, மருத்துவமனையில் சேர்க்குறோம். ஏன் சாதிக்கார ரத்தம் இருந்தால் ஏற்றுங்க, இல்லை ஏற்றாதீங்கன்னு சொல்லி அடம் பிடிப்பீங்களா? இதில் இருந்து என்ன தெரியுது? சாக வேண்டியது நாம இல்லை, சாதி தான். பணக்காரங்க எல்லாம் நேரத்துக்கு ஒன்று பேசுவீங்க, அதை கேட்டுக்கிட்டு போகிறதுக்கு கூலிக்காரங்க எல்லாம் இழிச்சு வாங்க நினச்சிங்களா? திருப்பாட்சி அறிவாளர் தீட்டி வச்ச மாதிரி கூர்மையாக இருக்கணும் என் மனுஷனுக்கு நாக்கு. ஒக்காளி வார்த்தை மாற்றி பேசுகிறவன் எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, மாயாண்டிக்கு தூசிதான்.